என் இனிய தமிழ் மக்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஷம்பு. நீங்கள் எடுக்கிற செல்ஃபி ஃபோட்டோஸில் உங்களுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு அன்வான்டான ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை ஏதாவது அன்வான்டான தேவையில்லாத ஏதாவது குப்பையோ இல்லை யாராவது நீங்கள் செல்ஃபி எடுக்கும்போது யாராவது ஒரு ஆள் வந்து க்ராஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச செல்ஃபி ஃபோட்டோஸில் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே எப்படி நீக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற இந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ஃபர்மேஷனான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். உங்களுக்கு ஏதாவது வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவைலபிளாக இருக்குது. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண பிறகு உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இது எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்து வந்து அடுத்தடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு வேணாம் அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு டைரெக்டாகவே ஸ்கிப் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லைனா ஐ காட் இட் அப்படின்னு இருக்கும். இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஐ காட் இட் கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் கேலரி செலக்ட் பண்ணிக்கோங்க. கேலரி செலக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு இங்கே வந்து பெர்மிஷன் வந்துட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்துட்ட பிறகு நீங்கள் விருப்பப்படுற அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் செலக்ட் பண்ண அந்த இமேஜ் வந்துருச்சு. எனக்கு பிடிச்ச இந்த செல்ஃபியில் இந்த அன்வான்டான இந்த பர்சன் வந்து நான் நீக்கிறதுக்கு நான் வந்து இங்கே கீழே வந்து ப்ரஷ்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நான் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து இதை ஃபுல்லாகவே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எங்கேருந்து வேணுமோ அதை ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி வந்து ப்ரஷ் மூலியமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்துட்டு ப்ராசஸ் கொடுத்துருங்க. ஸோ ப்ராசஸ் கொடுத்த பிறகு இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருந்த அந்த இமேஜுக்கும் இப்போ வந்து நான் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இப்போ இருக்கிற என்னோட இமேஜுக்கும் உங்களுக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஏதாவது வந்து நீங்கள் எடுத்த செல்ஃபியில் எது வந்து உங்களுக்கு அன்வான்டாக இருக்குன்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதை வந்து நீங்கள் இந்த ப்ரஷ் ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் வந்து உங்களுடைய பிடிச்ச செல்ஃபியில் உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்த நீங்கள் நீக்கிட முடியும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச செல்ஃபியை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இந்த ஒரு ஆப் மூலியமாக நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி தேவையில்லாத நீக்கிட்டு ஃபைனலாக மேலே வந்து பார்த்தீங்கன்னா சேவ்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்ட பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச இந்த ஃபோட்டோ உங்களுடைய கேலரியில் சேவ் ஆகிருக்கும். இல்லை இந்த இமேஜ் நீங்கள் யாருக்கோ ஷேர் பண்ணணுன்னு விருப்பப்படுறீங்கன்னா இந்த ஷேர் ஆப்ஷன் மூலயமா நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்போ இல்லை டெலிகிராமோ உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் இங்கே கீழே ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுற வரைக்கும் until then signing off from என்றும் மக்கள் மனதில் வாய்ஸ் ஆஃப் ஷம்பு.